இவங்க காக்காவா இல்லை எங்கள் தாத்தா பாட்டியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டி குடியேறி குடும்பத்தை காக்கணும்னு எவ்வளோ அக்கறை பாரு. இந்த காக்கைங்களுக்கு வெயில் கூட கொல கொல்லுன்னு இருக்குது போல இருக்குது. என்ன பண்ணுதோ, குட்டி போடணும், குஞ்சு முட்டை போடணும், குஞ்சு பொரிக்கணும், என்னென்ன கனவு இருக்கும். அதுலேயும் ஆத்தா காக்கா பாரு, கூட்டுக்குள்ளேருந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சேர்க்குது. ஆனால் இந்த அப்பா காக்கா பாரு, கஷ்டப்பட்டு கம்பியெல்லாம் கண்டை போட்டு இழுக்குது. இதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம மனுஷன் ஜடமும் தான் இருக்கோமே. என்ன தான் பண்ணினாலும் ஒத்துமை இல்லை. ஒன்று புரிஞ்ச மேலே குறை சொல்கிறது, இல்லைன்னா பொண்டாட்டி மேலே குறை சொல்கிறது. அட ஜென்மங்களா, இந்த காக்கையை பாருங்கள், காக்கையோட சந்தோஷத்தை பாருங்கள். அடிக்கிற வெயிலை கூட தாங்கிக்கிட்டு அழகாக வீடை கட்டணும், தஞ்ச வம்சத்தை வளர்க்கணும்னு எவ்வளோ கனவோட கஷ்டப்படுதுங்க. நம்மளும் தான் இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டா அவள் கஷ்டப்படல, அவள் கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை. ஐயோ, காக்கையை சும்மாவா சொன்னாங்க? நம்ம முன்னோர்கள் செய்கிற எதுவுமே இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கத்தான் அப்படிங்கிறத இந்த காக்கா கூட நம்ம காட்டி கொடுக்குது. இப்போயே இந்த காட்டுதுங்களை இது வெயில் இல்லாமல் இருந்தால் என்ன உழைப்பு உழைக்கும்? மனுஷனாக பிறந்ததுக்கு காக்கையாக தான் சாவணும் போல இருக்குது. செத்ததுக்கு அப்புறமாவது காக்கையாக வருவோம்னா அப்பயும் சந்தோஷமாக இருந்துடணும். ஏன்னா இந்த காக்கையோட புத்தி தான் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். காக்கா, நீ நல்லா இருக்கணும். ஒருவேளை எங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு என்ன புத்தி வேணுங்கிறத நீ சொல்லித்தர, உனக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் தரணும். ஆனால் நீ வெயிலேருந்து வாடா உழைக்கிற, உன்னைய காக்கான்னு தான் கூப்பிட்றோம். 2 பேரும் ஒத்துமையாக இருக்கீங்க. எங்கள் மனுஷ ஜென்மம்னா சொல்கிறான், காக்கான்னு தான் சொல்கிறான். வருஷத்துக்கு ஒரு மாதிரி திதி வருது, அன்னைக்கு தான் கான்னு கத்தி ஊரை பூரா கூப்பிட்டு உங்களுக்கு சோறு